அவர் என்ன பண்ணுறாரு, தூத்துக்குடி போகிறாரா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 மாவட்டத்துக்கு 4 மாவட்டத்துக்கு ஒரு பாயிண்டில் போய் நிற்கிறார். அப்போ அந்த 3-4 மாவட்டத்து மக்கள் வந்து ஒன்றா சேர்றாங்க. சொல்லுது புரியுதுங்களா? இப்படி தான் நிற்கிது. இப்போ கன்னியாகுமரி போகிறாரா, கன்னியாகுமரியில் ஒரு 4 மாவட்ட மக்கள் அங்கே ஒன்றா சேர்றாங்க. அதை வந்து நம்ம யாரும் கணிக்க முடியல. ஒரு பாயிண்டில் போய் நின்னார்னா அவருக்கு வர்ற ஓட்டு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க, எங்ககிட்ட வந்து 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. 1.5 கோடி உறுப்பினர்களை 234 தொகுதிக்கு டிவைடட் பண்ணால் 1.5 கோடியை ஒரு தொகுதிக்கு 30,000, 25,000, 30,000 ஓட்டு தான் வருது. ஒரு தொகுதிக்கு எவ்வளோ வருது சார்? 25,000, 30,000 ஓட்டு தான் 1.5 கோடி ஓட்டு வாக்கு வந்து. இந்த மக்கள் பொதுவாக இருக்காங்க பாருங்க, வீட்டில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கவங்க, இந்த மனநிலை வீட்டு உள்ளே இருக்காங்க பாருங்க. அரசியல் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட்டு, பிற கட்சிகள் இல்லாமல் பொதுவாக இருக்கிறாங்க பாருங்க. இவங்க ஓட்டு விஜய்க்கு போனாதான் அவர் வந்து இந்த 234 தொகுதியில் வெற்றி பெற முடியும். இல்லை இவங்களுடைய 1.5 கோடி ஓட்டு வாங்கினா 25 ஒரு தொகுதிக்கு 25,000 ஓட்டு, 30,000 ஓட்டு தான் வாங்குவாங்க. அதுக்கு மேலே வாங்கவும் முடியாது. அந்த பொதுவான ஓட்டு போனால் தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து விஜய் வந்து ஒவ்வொரு பாயிண்டில் போகிறாரு, ஒரு லட்சமே சொல்லிட முடியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேர்தல் வந்து இன்னும் எத்தனை நாள், 13, 23, 10 நாள் முடிஞ்ச உடனே தெரியும். அதே மாதிரி பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி நிற்குது. அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்துவர்கள் ஓட்டும் இது முழுக்க திமுக தான் போகும்.